வாழ்க்கையில் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சிடாதான்னு ஏங்குற பல கோடி பேரில் நானும் ஒருத்தன். சின்ன வயசுலேருந்து நான் நிறைய இழந்திருக்கேன். அதுக்குன்னு எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல வரல. நானும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கடவுள் எனக்கு எழுதுகிற திறமையை கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுறது மட்டும்தான். கதை எழுதுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் முழுமையாக தான் எழுதுறேன்னு என் மனசு ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பேனா எழுதிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு எழுத்தாளர் சுஜாதா ரங்கராஜன் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படலை. ஏதோ என் திறமைக்கேற்ற ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருக்கு. ஏங்கினா மட்டும் பத்தாது, அதுக்காக நம்ம ஏதாவது இறங்கி முயற்சி பண்ணணும்ல. அதான் நான் பண்ண போகிறேன். வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து என் கூட அதிகமாக இருக்கிறது இந்த பேனாவும் பேப்பரும் தான். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதையே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பார்த்துடக்கூடாது. கொள்ளு கிடைச்சா போதுன்னு வண்டி இழுக்கிற குதிரை மாதிரி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம். இனிமேல் நான் வாழப்போகிற வாழ்க்கை தான் நாம் ஏன் பிறந்தோங்கிற கேள்விக்கு பதிலாக அமையணும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அதனால தான் நான் பண்ணுற வேலையை இப்போ விடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் பண்ண போகிறது ஒரு முட்டாள்தனம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய கடைசி காலத்தில் நான் தோத்தே போனாலும் எனக்கு பிடிச்சது தான் பண்ணி தோற்றுருக்கேன்னு நினைக்கும்போது ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இதுதான் என் பாதை அப்படின்னு. கண்ணை மூடி தூங்கணும்னு நினச்சா கூட உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ எப்போ தாண்டா வாழ போகிற அப்படின்னு என் மனசாட்சியில் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்குது. நான் சரியாக தூங்கினால விட இதை நினச்சி ஏங்கினால தான் அதிகம். ஹலோ, சொல்கிறா? டேய், என்னடா சொல்ற?